அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் இன்னும் 2 நாளில் பிரச்சாரமெல்லாம் முடிந்து 23ஆம் தேதி நடக்க இருக்கிற சூழலில், மாநகர பகுதிகளில் களத்தில் பெரும் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாகவும், குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் திமுகவோடு பெரும் போட்டியை கொடுத்து வருவதாக தகவல்கள் பரவுகின்றன. இதன் காரணமாக அதிமுக அந்த பகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகரில் மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கின்றன. அதேபோல் சென்னையை ஒட்டி இருக்கிற மாநகர பகுதிகளில் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன. இவையே மொத்தம் 26 தொகுதிகள். அதேபோல் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இந்த போட்டி காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது மாநகர தொகுதிகளில் மட்டும் இந்த போட்டி, அதேபோல் பெருநகர மத்தியிலும் இந்த போட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் இருக்கிற மாநகர நகர தொகுதிகளில் இந்த போட்டி இருப்பதாகவும், அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை ஒரு 20 என்று எடுத்துக்கொண்டால், சென்னை மாநகரை ஒட்டியுள்ள பகுதிகளை சேர்த்து மொத்தம் 50க்கும் நெருக்கமான தொகுதிகள், அதாவது 46க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இப்படியான போட்டி ஏற்பட்டு அதிமுக 3வது இடத்திலும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது. இன்னும் களம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்திற்குள் நிறைய கடைசி நேர மாறுதல்கள் நடக்கும். அப்பொழுதுதான் வாக்காளர்கள் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்து யாருக்கு வாக்களிப்பது என்பதை மாநிலம் முழுவதும் ஒரு பேச்சாகவே அது பேசப்பட்டு ஒரு முடிவு தெரிய வரும் என்றும் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு வழக்கம். கடைசி 48 மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் பெரும்பான்மையானவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை முடிவு செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது குறித்த தகவல் அப்பொழுதுதான் விளக்கமாக தெரியும் என்று சொல்லப்படுகிற சூழலில் நாம் அந்த தொகுதிகளின் தொடர்ச்சியை பார்ப்போம். வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுன் போட்டியிடுகிறார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர். அந்த தொகுதியில் அண்ணா நகர் கார்த்தி திமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருந்த மோகன் அவர்களினுடைய மகன் அண்ணா நகர் கார்த்திக். அதேபோல் எழும்பூர் தொகுதியில் தமிழன் பிரசன்னா திமுகவினுடைய பேச்சாளர், அவரை எதிர்த்து ராஜ்மோகன், இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர். அதேபோல் இங்கு அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து விஜய் கட்சியின் சார்பாக போட்டியிடும் விஜய் தாமு கடுமையான போட்டியை கொடுப்பதாகவும், அப்படியே இந்த தொகுதியில் சிறுபான்மை வாக்குகள் அதிகமாக இருப்பதால் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடும் சுபேர்கான் மும்முனை போட்டியை ஏற்படுத்துவதால் இந்த களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்றும், அதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வெற்றியே கேள்விக்குறியாக கூடும் என்றும் தகவல்கள் பரவுகின்றன. துறைமுகம் தொகுதியில் தற்போதைய அமைச்சர் சேகர் பாபு அந்த தொகுதியில் மிக முக்கியமான வேட்பாளரான ராயபுரம் மனோவோடு மோதுகிறார். அதிமுக கூட்டணி சார்பாக ராயபுரம் மனோ. அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அசோக் போட்டியிடுகிறார். இங்கும் மும்முனை போட்டி நிலவுகிறது. சேகர் பாபு அவர்களுக்கு கடுமையான போட்டியை 2 வேட்பாளர்களும் அளிப்பதாகவும், இதன் காரணமாக எப்படி முடிவுகள் வந்தாலும் அவை சில 100 வாக்கு வித்தியாசத்தில் தான் இருக்கும் என்றும் தகவல்கள் பரவுகின்றன. அதேபோல் 1000 விளக்கு தொகுதியில் எழிலன் நாகநாதன் திமுகவினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அவரை எதிர்த்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிடுகிறார். ஆனால் இந்த தொகுதியில் போட்டி என்பது தற்போது முழுமையாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் திமுகவினுடைய தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கிற எழிலன் நாகநாதனுக்கும் இடையே தான் இருக்கிறது என்று கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா நகரில் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் புதிதாக களமிறக்கப்பட்டுள்ள, அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற ராம்குமார் என்பவர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியிலும் போட்டி மும்முனையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கோகுல இந்திராவை விட ராம்குமார் பல இடங்களில் முந்தி கடுமையான போட்டியை சிற்றரசுக்கு கொடுப்பதாகவும், இதனால் யாருடைய வெற்றியும் சில 1000 வாக்கு வித்தியாசத்திலே இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. விருகம்பாக்கம் தொகுதியில் பிரபாகர் ராஜா போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பாக. அவரை எதிர்த்து மாவட்ட கழக செயலாளர், அதிமுக மாவட்ட கழக செயலாளர் விருகை ரவி போட்டியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சபரிநாதன் போட்டியிடுகிறார். இங்கே போட்டி சபரிநாதனுக்கும் பிரபாகர் ராஜாவுக்கும், திமுகவுக்கும்
தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் என்று பேசப்படுகிறது. விருகம்பாக்கம் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் போட்டி சில நூறு வாக்கு வித்தியாசத்திலேயே தீர்ப்பை எழுதும் என்றும் சொல்லப்படுகிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து செந்தமிழன் முன்னாள் அமைச்சர், இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர், தினகரன் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். ஆனால் போட்டி இவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுபவர் வந்திருக்கிறார் என்றும் அவர் கடுமையான போட்டியை கொடுக்கிறார் என்பதால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடும் போட்டியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டி நகர் தொகுதியில் ராஜா அன்பழகன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் 100க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த சத்யா அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். ஆனால் களம் மும்முனை போட்டியாக மாறியிருப்பதால் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவை போலவே இப்பொழுதும் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்றும் பேசப்படுகிறது. இதேபோல் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் போட்டி கடுமையாக மாறி இருக்கிறது என்றும் மாநகர பகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுகிறது என்றும் சொல்லப்படும் நிலையில் சென்னையில் இன்னும் சில தொகுதிகளை நாம் பார்க்கலாம். மயிலாப்பூர் தொகுதி, இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் மாநில தலைவரும் ஆளுநராக பணியாற்றியவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன் போட்டியிடுகிறார். இங்கு திமுகவின் சார்பில் மாவட்ட கழக செயலாளராக இருந்த வேலு போட்டியிடுகிறார். எனவே இங்கு போட்டி மிக கடுமையாக மாறியிருக்கிறது என்று பேசப்படுகிறது. இவையெல்லாம் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்றால் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தொகுதியே கடும் போட்டியாக மாறியிருக்கிறது என்றும் அங்கும் மும்முனை போட்டி நிலவுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடும் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடும் நவல்பட்டு விஜய் என்பவர், அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்து வெளியேறியவர், அவர் கடுமையான போட்டியை கொடுப்பதால் அங்கும் போட்டி மும்முனையாக மாறியிருக்கிறது. திமுக, தாவேக, அதிமுக கூட்டணி என்று திருவெரும்பூர் தொகுதியும் மாறியிருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி போட்டியிடுகிற அந்த தொகுதியிலும் போட்டி இப்பொழுது மும்முனையாக மாறியிருக்கிறது என்றும் தமிழக வெற்றி கழகம் மிக பெரிய போட்டியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி மாவட்ட செயலாளர் ஒருவரும் அமைச்சருமான காந்தி சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலூர் திருப்பத்தூரில் நல்லதம்பி தற்போதைய திமுகவின் வேட்பாளர், அவரை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும் தற்போது போட்டி என்பது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்று மாறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று வேலூர் திருப்பத்தூரில் போட்டி மாறியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல நமக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து 11 முறை போட்டியிட்டு வென்றவர், ஒரே ஒரு முறைதான் தோற்றிருக்கிறார். அவர்தான் செங்கோட்டையன். அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும், எம்ஜிஆர் கட்சி துவங்கிய 1977 அந்த கட்சியில் போட்டியிட்டவர், முதல் தேர்தலிலேயே போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இவர் நீண்ட காலம் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருக்கு கீழ் பணியாற்றியவர். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி தலைவராக அவர் விளங்குகிறார். அவர் போட்டியிடுகிற கோபிச்செட்டிப்பாளையத்திலும் தற்போது போட்டி மும்முனையாக மாறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக போட்டி திமுகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் தான் என்றும் சொல்லப்படுகிறது. இன்று காலை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையான ஒருமை வார்த்தைகளிலும் தரக்குறைவான வார்த்தைகளிலும் செங்கோட்டையனை விமர்சித்தார் என்பதும், நீ நடமாட முடியாது, உன்னை என்ன செய்கிறேன் பார், தேர்தல் முடிந்து நான் முதலமைச்சரானால் உன்னை விடமாட்டேன் என்றெல்லாம் மிரட்டி பொது மேடையிலேயே தரக்குறைவான ஒருமை வார்த்தைகளில் அவர் செங்கோட்டையனை பேசினார் என்ற பேச்சு தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் 2க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அல்லாது
பவானி சாகர், பவானி போன்ற தொகுதிகளிலும், அருகில் இருக்கிற அந்தியூர் தொகுதியிலும் போட்டி தற்போது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ற நிலைக்கு மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அளவிற்கு ஈரோட்டில் முன்னணி தலைவராக இருந்த செங்கோட்டையனை தரக்குறைவாக பேசியது பெரும் அனுதாபத்தை உருவாக்கி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தற்போது தெரிவிக்கின்றன. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு மிக நெருக்கமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவருமான செங்கோட்டையன் போட்டியை அளிக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதேபோல் மற்றொரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுவது திருச்சி கிழக்கு. எல்லோருக்கும் தெரியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சென்னை பெரம்பூர் இல்லாமல் திருச்சி கிழக்கிலும் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கில் கடுமையான போட்டியை அவர் திமுக வேட்பாளராக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இனிகோ இருதயராஜுக்கு அளிக்கிறார். இங்கு போட்டி மும்முனை போட்டியாக இல்லாமல் திமுக வெர்சஸ் டிவிகே என்றுதான் போகிறது. யார் வெற்றி பெற்றாலும் மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவரின் சமூகத்தவர்கள் இருக்கிறார்கள், அதாவது மதத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் முடிவுகள் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம், திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிடும் தொகுதியிலும் தற்போது போட்டி மும்முனையாக மாறியிருக்கிறது. அடுத்தது நாங்குநேரி தொகுதி. நாங்குநேரி தொகுதியில் ரூபி மனோகரன், அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. ஆனால் தற்போது போட்டி அங்கே மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது. அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதால் போட்டி என்பது நாங்குநேரியில் ரூபி மனோகரனுக்கும், அதாவது திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனுக்கும் ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கும் இடையே தான் இருக்கிறது என்று கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் திருச்செந்தூர் தொகுதியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து மற்றொரு ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடுகிறார். இரண்டு ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் என்று இருந்த இருமுனை போட்டி தற்போது முருகன் என்கிற தமிழக வெற்றி கழக வேட்பாளரால் அங்கு மும்முனை போட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. போட்டி கடுமையாக இருக்கிறது. ஆலங்குளம் தொகுதி ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்கு முன்னரே திமுகவில் இணைந்த ஆலங்குளத்தின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா செய்தவரும் முன்னாள் சபாநாயகரும் மிகச்சிறந்த தலை சிறந்த வழக்கறிஞர் குடும்பமான பிஹெச் பாண்டியன் அவருடைய மகன், இவரும் ஒரு சிறந்த வழக்கறிஞர். இவர் தற்போது திமுக கூட்டணியில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகிறார். வெகு சில நாட்களுக்கு முன்னர் தான் திமுகவில் இணைந்தார். தற்போது இந்த தொகுதியில் இவரை எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்றிருந்த நிலையில் தற்போது போட்டி அங்கே இருக்கிற பிபின் சக்கரவர்த்தி என்கிற தமிழக வெற்றி கழக வேட்பாளரின் போட்டியின் காரணமாக மும்முனையாக மாறியிருக்கிறது. இந்த களத்தில் போட்டி என்பது ஒரு காலகட்டத்தில் திமுக வேட்பாளர் முன்னணி நிலையில் இருக்கிறார், பிறகு அதிமுக முன்னிலை வகிக்கிறது என்றெல்லாம் பேசி வந்த நிலையில் தற்போதைய சூழலில் போட்டி மும்முனையாக மாறியிருப்பதால் யாரு வேண்டுமானாலும் அங்கு வெற்றி பெறலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு மிக முக்கியமான ஒரு தொகுதி நெல்லை மாநகர். நெல்லை மாநகரில் திமுகவின் சார்பாக வேட்பாளர் சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பாக கணேசராஜா போட்டியிடுகிறார். இருவருக்குமான போட்டி என்பது தற்போது தமிழக வெற்றி கழக வேட்பாளரின் போட்டியின் காரணமாக அங்கும் மும்முனை போட்டி நிலவுகிறது. குறிப்பாக அதிமுக வேட்பாளரை விட தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு அந்த இடத்தில் போட்டி கடுமையாக கொடுக்கும் வலிமை இருக்கிறது என்று தகவல்கள் சொல்கின்றன. அடுத்ததாக பாளையங்கோட்டை தொகுதி. சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பாளையங்கோட்டை தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக மாவட்ட கழக செயலாளராக இருந்த அப்துல் வஹாப் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுகவின் வேட்பாளராக சையத் சுல்தான் முஹைதீன் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிறிஸ்துவ வேட்பாளர்
மரியன் ஜான் போட்டியிடுகிறார். இந்த இடத்தில் போட்டி தற்போது இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருவரும் பிரதான கட்சிகளின் சார்பாக திமுக அதிமுக சார்பாக களத்தில் இருப்பதால் அவர்கள் அந்த வாக்குகளை பிரிப்பார்களா அல்லது மூன்றாவது வேட்பாளராக போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அனைத்து வாக்குகளையும் சேர்த்து பெறுவாரா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். களம் முழுவதும் மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது. அது தொடக்க காலத்திலிருந்தே அப்படித்தான் இருந்தது என்று தகவல்கள் தெரிவிக்கும் சூழலில் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாபுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கிறார் என்றும் இங்கு அதிமுக மூன்றாவது இடத்தை நோக்கி பயணிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற தகவல்கள் அடுத்தடுத்து களத்திலிருந்து கிடைக்கும்போது உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.